மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அதே வேளையில் மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை கடந்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலமாக செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல்லுவோம். தமிழ்நாட்டில் திமுக ஒரு அபாயகரமான அரசியலை கையில் எடுத்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகங்களான வன்னியர்களும் பறையர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறார்கள். அது எப்பொழுது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். 10 ஆண்டில் நடக்கலாம், 50 ஆண்டுகளில் நடக்கலாம், அல்லது இன்னும் 100 ஆண்டுகளில் நடக்கலாம். கண்டிப்பாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இதே அரசியல் சூழ்நிலை தொடர்ந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வன்னியர்களும் பறையர்களும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக இருக்கின்ற 2 சமூகங்கள், ஒன்று பறையர், இன்னொன்று வன்னியர். ஆனால் இந்த 2 சமூகங்களும் இந்த 100 ஆண்டு கால மக்களாட்சியில இந்த 2 சமூகங்களும் இதுவரையில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததே இல்லை. தமிழ்நாட்டில் குறைந்தது 40 விழுக்காடு மக்கள் இருப்பது வன்னியர்கள், பறையர்கள். இந்த இருவருமே 40 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 சமுதாயங்களில் ஒருவர் கூட இதுவரையில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யவில்லை. தமிழ்நாட்டை இதுவரையில் ஆட்சி செய்த 16 முதலமைச்சர்கள்ல ஒருவர் கூட பறையரோ வன்னியரோ இல்லை. இதற்கு காரணம் என்ன? வன்னியர் பறையர் அல்லாத பிற சமூகத்தவர்கள் இந்த 2 சமூகங்களையும் ஒன்றுபட விடாமல் பிரித்தாளுகிறார்கள். இவர்கள் இருவரும் ஒன்றுபட்டால் தமிழ்நாட்டில் பிறருக்கு வேலை இல்லை, பிறர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்பதை புரிந்து கொண்ட பிற சமூகத்தவர்கள் இந்த 2 சமூகத்திற்குள்ளும் தொடர்ந்து சிண்டு மூட்டுகின்ற வேலையை செய்கிறார்கள். இது இந்த 2 சமூகத்தவருக்குமே புரியவில்லை. இவர்கள் இருவருக்குள்ளுமே சாதி மோதலை உருவாக்குகிறார்கள். இந்த சாதி மோதலை உருவாக்குவது பிற சமூகம் ஆளும் அதிகார வர்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த அதிகார தோணியில் பறையர் சமூகத்து மக்களையும் வன்னியர் சமூகத்து மக்களையும் அதிகாரத்தில் சிறு சிறு பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுத்து அந்த பொறுப்புகளுக்கு அடிமையானவர்கள் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மக்களை பிளவுபடுத்துகின்ற வேலையை செய்கிறார்கள். வன்னியர் சமூகம் பெரும்பான்மையாக இருந்தும் கூட திமுக அதிமுகவில் அடிமைப்பட்டு கிடப்பதால அவர்களுக்கான உரிமையை அவர்களால் பெற முடியல. பறையர் சமூகம் பெரும்பான்மையாக இருந்தும் கூட திமுக அதிமுகவில் ஐக்கியமாகி போனதால அவர்களாலும் அவர்களுக்கான உரிமையை பெற முடியல. மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா பறையர் சமூகத்து மக்களுக்கு குறைந்தது 22 விழுக்காடு இங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காரு. 1980களில் போராட்டத்தை துவங்கிய போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஒருநிலைப்படுத்தணும்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த 18 விழுக்காடுக்கு மேல இன்னும் அது ஏத்தல. 22 விழுக்காடு எஸ்சி மக்களுக்கு கொடுக்கணும்னு குரல் எழுப்புற ஒரே மனிதர் மருத்துவர் ஐயா தான். ஆனா மருத்துவர் ஐயாவை பறைய சமூகத்து மக்களுக்கு எதிரானவராக இங்க ஒரு கூட்டம் திரித்து விட்டு கொண்டிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் பட்டியலினத்து இளைஞர்களை தொடர்ந்து திராவிடத்திற்கு அடிமையாக கொண்டு போய் சேர்க்கிற வேலையை திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிடம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பெரும் சமூகத்தை பிரித்தாளுகின்ற வேலையை சரியாக செய்கிறது. அதுதான் திராவிடத்தினுடைய சூழ்ச்சியே. நான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொன்னதுதான். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பேர் இடி விழப்போகிறது. திமுகவின் தலை மீது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி பாமக கூட்டணி 79 லட்சம் வாக்குகளை பெற்றது. அதே வேளையில எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக 81 லட்சம் வாக்குகளை பெற்றது. இவர்களுக்கும் அவர்களுக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது 2.5 லட்சம் வாக்குகள் தான். அப்படி இருக்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியாது.
அதே வேளையில நாம் தமிழர் கட்சி 35 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. 35 லட்சம், 79 லட்சம், 82 லட்சம் அதிமுக. இது மூன்றையும் ஒன்றாக கூட்டினால் குறைந்தது 1,95 லட்சம் வாக்குகளை நெருங்குகிறது. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் திமுக காணாம போயிடும் களத்தில் இருந்து. இதுவெல்லாம் நடந்துவிடக் கூடாது என்பதற்கான வேலையை திமுக இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டுவதற்கான அத்தனை வேலைகளையும் இப்போது செய்து கொண்டிருக்கிறது திமுக. பாமகவிற்கு எதிராகவும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டுகின்ற வேலையை சமூக ஊடகங்கள்ல திமுகவுடைய ஐடி விங்கு செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் எச்சை பிழைப்பிற்காக எவ்வளவு கேவலமான வேலையை வேண்டும் என்றாலும் இந்த திராவிடம் செய்யும். தமிழ்நாட்டில் மக்கள் புரிந்து கொள்ளுங்க, உஷாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இது ஒரு பெரிய பிணம் தின்னி கூட்டம். இது பெரிய பிணம் தின்னி கூட்டம். சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில 67 பிணங்களை 2 நாள்ல தின்ன கூட்டம் இது. பறையர் மக்களும் வன்னியர் மக்களும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒன்றுபடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது உங்களுடைய பூர்வீக மண்ணு. வந்தவன் எல்லாம் உங்களை அதிகாரம் கொள்றான். நாளைக்கு உங்களை நீ யாருன்னு கேட்கறான். இப்ப கேட்கலன்னு நினைக்காதீங்க, இப்ப கேட்டுட்டு இருக்கான். சமீபத்தில் ஒரு புறம்போக்கு சொல்றான், வன்னியர்கள் தமிழர்களே கிடையாது, வன்னியர்கள் ஆரியர்கள்னு சொல்றான். ஒரு புறம்போக்கு, திராவிட புறம்போக்கு. நாளைக்கு பறையர்களை நீங்க யாருன்னு கேட்பான். ஆதி தமிழ் குடி. குடினா என்ன, சாதி அப்படின்னு சொல்லுவான். சாதினா என்ன, பெருமையாடான்னு கேட்பான். எந்த பக்கம் போனாலும் உன்னை சுத்தி சுத்தி வட்டமிட்டு உன்னுடைய அடையாளங்களை அழிக்கிறதுல குறியா இருக்கான் இந்த திராவிட பச்சோந்தி பொறம்போக்குங்க. திருமாவளவனுடைய அரசியல் எதை நோக்கி நகர்ந்தது? ஆரம்பத்துல மதமாற்றத்துல நோக்கி நடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை எல்லாம் சாதி வன்முறையை தூண்டி, சாதியால் பிளவுபடுத்தி, இந்து மதத்துல இருப்பதாலதான் உங்களுக்கு சாதி பிரச்சனை வருது, அதனால நீங்க இஸ்லாமியத்துல சேர்ந்துருங்க, அதனால நீங்க கிறிஸ்தவத்துல சேர்ந்துருங்க, அதனால நீங்க போய் புத்திஸ்ட்ல சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களை இல்லாத ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார். மதமாற்றம் என்ற பெயர்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் எங்க அப்பனுக்கு மகனா பிறந்துட்டேன். இறக்கும் பொழுதும் நான் என்னுடைய தந்தைக்கு தான் நான் பெயர் சொல்லிட்டு இறக்கணுமே தவிர, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ மகனாயிடு, எதிர் வீட்டுக்காரனுக்கு நீ பிள்ளையாயிடு, அந்த வீட்டுக்காரனுக்கு நீ வளர்ப்பு மகனாயிடு அப்படின்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு போய் மதமாற்றம் செய்து உங்களுடைய அடையாளங்களை எல்லாம் அழிக்கின்ற வேலையை திருமாவளவன் செய்தார். அதனால் அவர் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டார். இன்று தமிழ்நாட்டில் பல பேர் மதமாற்றமானதால எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருக்கிறார். இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் நடப்பதற்கான முதல் காரணம் இந்த திராவிட கும்பல் செய்கின்ற சாதி வன்முறை, சாதியால் ஏற்படுத்துகின்ற பிளவு, இரு சமூகங்களுக்கு மத்தியிலே சாதி வன்முறையை தூண்டி விடுவது. அவர்கள் சாதியால் மோதிக்கொள்ள வேண்டும், அவர்கள் மதத்தால் மோதிக்கொள்ள வேண்டும். நான் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கழுத்துல நான் தாலியை கட்டிக்குவேன், ஊரு பொண்டாட்டி தாலியெல்லாம் அறுத்துருவேன். இதுதான் திராவிட மாடல். என் வீட்டு பொண்டாட்டி தாலியை கட்டிக்கணும், ஆனா எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க பொண்டாட்டி தாலியெல்லாம் நான் அறுத்துடணும். இதுதான் திராவிட மாடல். வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் இதெல்லாம்? நான் முக்கியமா இந்த காணொலியில சொல்ல வந்தது என்னன்னா, தமிழ்நாட்டின் பூர்வீக குடிகள், தயவு செய்து சொல்றேன், தமிழ்நாட்டின் பூர்வீக குடிகளான வன்னியர்களும் பறையர்களும் எந்த ஒரு தருணத்திலும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இது என்னுடைய மண் என்று உங்களால் மாறுதட்டி கொள்ள முடியும். இல்லைன்னு வச்சுக்கங்க, ஒரு காலத்துல உங்களை எல்லாம் இந்த மண்ணை விட்டு துரத்துற வேலையை செய்வாங்க. யாரு செய்வாங்கன்னா, நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள் இல்லை, நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்லுகின்ற கூட்டம் உங்களை இங்கிருந்து துரத்தும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் யாரெல்லாம் வாக்களிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திராவிடர்கள். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களிக்காதவர்கள் அத்தனை பேருமே நீங்கள் திராவிடர்கள் அல்ல, இந்த மண்ணு உங்களுக்கு உரிமையானது இல்லை அப்படின்ற ஒரு நாள் இந்த நாட்டில் வரும், இந்த மாநிலத்தில் வரும். அதற்காகத்தான் இவ்வளவு அநியாயங்களையும் இவ்வளவு சாதிய வன்முறைகளையும் இந்த திராவிடம் இங்கே தூண்டி கொண்டிருக்கிறது. விழிப்போடு இருக்க வேண்டியது இந்த 2 பெரும்பான்மை சமூகத்து மக்களும். ஒவ்வொன்றும் சமூகத்தில் நடப்பதை பார்த்தால் நமக்கு நெஞ்செல்லாம் பதறுது. ஒவ்வொருவனும் சமூக வலைதளத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவனுங்க பேசுற அந்த வன்முறை வார்த்தைகளை பார்த்தா நமக்கு உண்மையிலேயே நெஞ்செல்லாம் பதைக்குது. ஏன்னா இளைய தலைமுறைகளை இது பெருமளவில் போய் தாக்கும். ஏன் வன்முறையை இப்படி விதைக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான்.
உங்க வாயிலிருந்து வர அத்தனை வார்த்தைகளையுமே சாதிய வன்முறை வார்த்தைகளா இருக்குது. மரியாதை என்னன்னே தெரியல இவங்களுக்கு. 25-30 வயசு பையன் 80-85 வயது மனிதரை அவ்வளவு கேவலமா பேசுறான். அந்த அளவுக்கு இவனுடைய வளர்ப்பு இருக்கிறது. இதுதான்டா திராவிட மாடல். இதையாடா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு திராவிட மாடல்? பேசுறதுக்கு உங்களுக்கு நான் கூசல, வெக்கமா இல்லை உங்களுக்கு? யாரை ஏமாற்றுவதற்கடா இந்த திராவிட மாடல் பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு போலி வேஷத்தை போடுறீங்க? தமிழ்நாட்டு மக்களை உண்மையிலேயே அடிமுட்டாளாக வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிடம். மக்களுக்கு இதிலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு விடுதலையே. தமிழ்நாடு இப்பொழுது உண்மையிலே பிரிட்டிஷ்காரங்கிட்ட அன்னைக்கு எப்படி சிக்கி கிடந்ததோ அதை விட கேவலமான நிலையில இன்னைக்கு சிக்கி இருக்கிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.